ஊத்துமலை ருக்மணிமால்புரம் சாலையில் உள்ள தோட்டப்பகுதி. இதில் 2 ஸ்கேனு. அதில் முதல் ஸ்கேனில் ஒரு பாயிண்ட்டு, அதில் 2 மட்டும் உள்ள பாயிண்ட்டு தேர்வு. 2வது ஸ்கேனில் பாயிண்ட் அடையாளம் வைக்கல. அது எப்படியெல்லாம் வைக்கல. கல்லூரணி பகுதி 9 ஏக்கர் நிலம். இதில் ஒரு கிணறு, இருக்கிற கிணறு ஆழப்படுத்தியிருக்கு. இங்கே சைடு போரும் போட்டிருக்காங்க சுற்றி வர. இந்த பகுதியில் இது முதல் ஸ்கேனு. இதில் மட்டும் 4 பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கு. ஒரு 3 மட்டம் போல் கிடைக்கு. சைடு போரே போயிட்டாலும் எதுவும் தவறு நடந்திருக்குமோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. இது 2வது ஸ்கேன்லேயும் 2 பாயிண்ட் அடையாளம். கிணத்துக்கு நேராக தெற்க பார்த்த 3 மற்றும் 4வது ஸ்கேனில் பாயிண்ட் அடையாளம் வைக்கலை. ஒரே கடின பாறையை காட்டுது அந்த கிணத்து பாறை மாதிரி. அந்த 5வது ஸ்கேன், இந்த மேற்கு நோக்கி பார்த்த 5வது ஸ்கேனில் 2 ரொம்ப சுமாரான பாயிண்ட்டு. இது 6வது ஸ்கேன். இந்த பகுதியில் இதுலேயும் 2 சுமாரான பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு. இந்த பகுதியில் பார்த்தா 1வது ஸ்கேனில் பாயிண்ட்டு, நல்ல பாயிண்ட்டு, 3 மட்டும் கிடைக்கிற பாயிண்ட்டு 4 இடத்துல அடையாளம் வச்சதுனால அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக அதே சரத்தில் வடக்க 2 ஸ்கேன் எடுத்தது. அந்த 2 ஸ்கேனுமே பாயிண்ட் அடையாளம் வரல. அதனால் அந்த கிணத்தை நோக்கி, கிணத்துலேருந்து போட்ட சைடு போரியா வெயிட்டாக இருக்குமோன்னு அது சந்தேகம் வருது. அந்த முதல் ஸ்கேனில் உள்ள 4 அடையாளங்களில் இது இந்த பகுதியில் பார்த்த 8வது ஸ்கேன். இதோட இந்த பகுதியில் உள்ள ஸ்கேன் முடிஞ்சது இந்த ஏரியாவில். அடுத்து ஆய்வுக்கு வந்தது தான் இது அண்ணாமலை முதற்கும் ஊத்துமலைக்கும் இடையில் உள்ள 11 ஏக்கர் நிலம். இது கிணறு அமைப்பதற்கான முதல் 4 ஸ்கேன். இந்த முதல் 4 ஸ்கேனில் 3 பாயிண்ட் அடையாளம். முதல் ஸ்கேனு 80 அடி ஆழத்துக்குள்ளே ஒரு ஈரப்பதம், அடுத்தது 60 அடி ஆழத்துக்குள்ளே ஒரு ஈரம் சகதி. அதுக்கடுத்து 3வது ஸ்கேன்லேயும் ஒரு 60 அடிக்குள்ளே ஒரு சுமாரான பாயிண்ட்டு. 4வது ஸ்கேனில் பாயிண்ட் அடையாளம் வரல. அதுக்கு அடுத்து ரோட்டுக்கு 11 ஏக்கர் இடத்துல இது 6வது கிழக்கு உள்ள இதில் பாதைக்கு 5வது ஸ்கேன். கிழக்க தென்கிழக்கில் உள்ள இடம். இதில் 5வது ஸ்கேனில் பார்த்த அடையாளம் தான் ரொம்ப நல்ல இடம். இன்றைக்கி பார்த்ததுலே பெஸ்ட் இடம் அந்த 5வது ஸ்கேன். அதாவது இந்த 11 ஏக்கர் இடத்துல பார்த்த 5வது ஸ்கேன் அடையாளம். இருக்காரு. இந்த 11 ஏக்கர் இடத்துல இது 10வது ஸ்கேன். 9வது ஸ்கேனில் 2 பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். 2 70 அடிக்குள்ளே ஓரளவுக்கு சுமாரான ஊற்றா காட்டுது. அது கிணறுக்கு பயன்படும். சூரியன் அஸ்தமாயிட்டு இது தனியாக உள்ள துண்டு நிலம். 11 ஏக்கர் நிலத்தில் இதுவும் அடக்கம். இது இன்றைக்கு கடைசி ஸ்கேன், 11வது ஸ்கேன். இந்த இடத்துல இவ்வளோ இடம் விடுபடுது. ருக்மணிமால்புரம் சாலை பகுதியில் உள்ள தோட்டம் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு, ஒரு பாயிண்ட்டு தேர்வு. இதில் 2வது ஸ்கேன் பாயிண்ட் அடையாளம் இல்லை. இது கல்லூரணி பகுதி தோட்டத்தில் உள்ள முதல் ஸ்கேன், 4 பாயிண்ட் அடையாளம். அது 2வது ஸ்கேனு கல்லூரணி பகுதி, 2 பாயிண்ட் அடையாளம். இது 3வது ஸ்கேனு பாயிண்ட் அடையாளம் வைக்கலை. 4வது ஸ்கேனு பாயிண்ட் அடையாளம் வைக்கலை. இதுக்கு நேரம் தான் கிணறு இருக்குது. இந்த 5வது ஸ்கேனில் 2 சுமாரான பாயிண்ட் அடையாளம். 6வது ஸ்கேன்லேயே 2 சுமாரான பாயிண்ட் அடையாளம்.
இது 7வது ஸ்கேனு 8வது ஸ்கேனு பாயிண்ட் அடையாளம் வைக்கல. மேல் மட்டத்தில் ஈரம் தெரியுது. இது அண்ணாமலைப்புதூர் பகுதியில் உள்ள முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு பாயிண்ட் அடையாளம், 2வது ஸ்கேன் ஒரு பாயிண்ட் அடையாளம், இது 3வது ஸ்கேன் ஒரு பாயிண்ட் அடையாளம். எல்லாமே கிணறு அமைப்புக்கு டெஸ்ட் போர் போடணும். இது 4வது ஸ்கேன் பாயிண்ட் அடையாளம் இல்லை. அந்த பகுதியில் பார்த்தா 5வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரொம்ப அருமையான ஒரு ரிப்போர்ட்டு வந்திருக்கு. ஒரு பாயிண்ட் அடையாளம். இது 6வது ஸ்கேன், இதுலேயும் பாயிண்ட் அடையாளம், கம்ப்ரஸர் கோடும். 7வது ஸ்கேன் இது சுமாரான பாயிண்ட் அடையாளம் வைக்கல. இதுலேயும் பாயிண்ட் அடையாளம் இருக்குது. ஆழமாக போர்வெல் போடலாம், கம்ப்ரஸர் போடும். இது 2 பாயிண்ட் இருக்குது. இதில் டெஸ்ட் போர்வெல் போட்டு கிணறு அமைக்கலாம். இதில் பாயிண்ட் அடையாளம் வைக்கல. கடைசி ஸ்கேனில் 2 பாயிண்ட் அடையாளம், கம்ப்ரஸர் போடும். மிக கடினமான கருங்கல் பாறை பகுதியான இந்த ஊத்துமலை பகுதியில் சில போர்வெல் ஆழமாக போர்வெல் போடவும், ஒரு 3 இடம் டெஸ்ட் போர்வெல் போட்டு கிணறு அமைப்பதற்காகவும் தேர்வு செய்யப்பட்டிருக்கு.